Hi guys, this is Triple A, all in all Appo. ஓகே, இப்போ நம்ம ரியல்மி நார்சோ 10A அப்படின்ற ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து நார்சோ 10 அப்படின்ற ஃபஸ்ட் மாடல் அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ செகண்ட் மாடல் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வேரியண்ட்டில் வரும். அது கொஞ்சம் பட்ஜெட்டு கூட தான் வரும் அந்த ஃபோனு. இப்போ வாங்க இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கீழேயும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கலர் ஒயிட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. IMEI இன்ஃபர்மேஷன், சார் வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், சார் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா 3GB 32 அப்படின்ற வேரியண்ட் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ வாங்க சைடில் பாருங்கள், நார்சோ 10A அப்படின்ற அவங்க மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. மேலே ரியல்மி லோகோ, அவங்களோட அஃபிஷியல் லோகோ, சூப்பராக இருக்குல்ல லோகோ. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நெட் குவான்டிட்டி, அப்புறம் MRP கொடுத்துருவாங்க. இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸோட சீலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். மேலே பாருங்கள், ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்லெட்ஸ் தான் இருக்குது. ரியல்மியோட கம்யூனிட்டி புக்லெட்ஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை எடுப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக லுக்காக இருக்குது. சரி, இப்போ ஃபோனை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் இருக்குது, சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஓக் சார்ஜர் வேரியண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது USB to மைக்ரோ USB டைப் இருக்குது. பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒரு சைடு வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஃபோனோட பேக்கேஜை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்கன்றது. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரியல்மி அப்படிங்கிறத சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்கில் நல்ல க்ரிப் ஃபீல் இருக்குது. இந்த ரியல்மி அப்படிங்கிறது சூப்பராக கொடுத்துருவாங்க. பேக்கில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை குயிக்காக ஆன் பண்ணுவோம். ஃபோன் பூட்டப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை பூட்டப் பண்ணியாச்சு, உள்ளே போயிடுச்சு. வந்துடுச்சு. இதோட ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60 Hz தான் வருது. 90 Hz தான் கொடுத்துருந்தாங்க ரியல்மி நார்சோ 10ல். ஆனால் 10Aயில் பட்ஜெட் வேரியன்றதுனால 60 Hz கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டீசெண்டாக தான் இருக்குது டிஸ்பிளே. இப்போ கேமரான்னு பார்க்கும்போது இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா HDR மோட் இருக்குது. நார்மலாகவே கேமரா சூப்பராக இருக்கும், HDR வேறு இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்கும்.
குரோமா பூஸ்ட் அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒரு செட்டிங் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4x ஆப்டிமல் ஜூம் இருக்குது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP 2 MP + 2 MP. பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 MP அப்புறம் 2 MP இது 2 இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP. இந்த கேமராவோட வீடியோ பக்கத்தில் 1080p 30 fps வரையும் தான் அவைலபிளில் இருக்குது. வீடியோவில் 1080p 720p. ஆனால் நார்ஸோ 10ல் வந்து 60 வரையும் இருந்துச்சு, 60 frames per second இருந்துச்சு. ஆனால் அதில் 30 தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது கேமரா. இதில் பெர்ஃபார்மன்ஸு வரும்போது ஹீலியோ G70 அப்படின்ற சிப்செட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ரெஸ்பான்ஸ் டைம் நல்லா இருக்குது. ரியல்மி அவங்களோட யூஐயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற ரியல்மி ஃபோன்ஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க நார்ஸோன் பேக்கில். இதில் மேக்ரோ ஷாட்ஸ் இப்போ எடுக்கலாம், அல்ட்ரா மேக்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேக்ரோ அப்படின்ற மோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெரி சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கிற மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் இருக்குல்ல, இது நல்லா கிளியராக எடுக்க முடியும். இதுக்கு தான் மேக்ரோன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஃபோட்டோ சாம்பிள் காட்டுறேன். சூப்பராகவே இருக்குது ஃபோட்டோஸ்லாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளாரிட்டியாக நல்லா பர்ஃபெக்டாக மேக்ரோ இருக்குன்றது. ஜூம் இன் பண்ணாலும் ஓரளவுக்கு பிக்சல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த ஃபோனை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பட்ஜெட்டு வந்து இது வந்து 10,000 அண்டு 9,000க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ரேட்டு ஏறி இறங்குறதுனால இந்த பட்ஜெட் சொல்கிறேன், இந்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஒரு நல்ல ஃபோன், சூப்பரான ஃபோன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. சைடில் பவர் பட்டன், லெஃப்ட்டில் வால்யூம் பட்டன் ப்ளஸ் சிம்ட்ரே. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோன் பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு. சரி, ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நார்ஸோ 2 மாடலையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெட்மி அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். தேங்க்யூ கைஸ், டாட்டா, பை. லவ் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் சப்போர்ட். நேற்றுக்கு வீடியோ போட்டதில் 5 ஹவர்ஸ்லேயே 200 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். So thanks for your support and keep supporting us. Bye guys, bye. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை